இன்னைக்கு ஒரு மூவியை பத்தி சொல்லப் போறேன். இதுவும் ஒரு விதமான ஃபீல் குட் மூவி தான். இந்த படம் பேரு சமுத்திரம். 2001ல வந்த ஃபிலிம். இந்த படத்தை எடுத்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் இந்த படத்தை எடுத்தாரு. முதல்ல ஆக்டிங்ல வேற லெவல்ல பிச்சு உதாரணம்னா நம்ம சரத்குமார், முரளி, மனோஜ் பாரதிராஜா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா அபிராமி இதுல ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அண்ணன் தம்பிக்குள்ள இருக்க பாசத்தை அங்க காமிச்சிருப்பாங்க. இப்ப கல்யாண மண்டபத்துல அண்ணன் பேச்சை கேட்காம வேற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். இதுக்காக உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் விஷமா குடிக்க முடியும், உங்க தம்பி அது மாதிரி குடிப்பாரா அப்படின்னு போது, ஆமாண்டா என் தம்பி நான் சொன்ன விஷம் கூட குடிப்பான்னு சொல்லி இந்த விஷ பாட்டில் எடுத்து வைப்பாரு. அவங்க தம்பி யோசிக்காம டக்குன்னு எடுத்து குடிப்பாங்க. அந்த சீன்லாம் எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல. அடுத்த சீன் வந்து ஃபேவரட் சாங் தான் எல்லாருக்குமே. இது அழகான சின்ன தேவதை. அந்த பாட்டே ஒரு ஹோல்சமான பாட்டா இருந்திருக்கும். அடுத்ததா படத்தை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போனதுல காமெடிக்கு ஒரு சூப்பரான இதே கொடுக்கலாம். கவுண்டமணி சார் சூப்பரா அந்த காமெடி சென்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த காமெடியிலேயே செம்ம பிளாஸ்டான சீன் அந்த சரத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போவாங்க. கவுண்டமணி டக்கு டக்குன்னு அந்த டைமிங் காமெடியெல்லாம் செம்மையா இருக்குங்க. படத்துக்குடைய முக்கியமான கதை ஸ்டார்டிங் இங்க இருந்து ஆரம்பிக்கும். கோயில்ல வந்து காலங்காலமா அவங்க தான் வச்சுட்டு வருவாங்க அந்த கோயிலுக்கெல்லாம். இப்போ வந்து வேற ஊர்ல இருந்து அம்மனுக்கு நகை போடுறோம்னு வந்து இப்போ வந்து அடிச்சு அம்மன் இந்த கோவத்தை வன்மத்துல வச்சுக்கிட்டு தான் பொண்ணு கேட்டு வரும்போது இப்படி ஒரு பிளான் போட்டு சொத்தெல்லாம் இங்க வாங்குவாங்க. அடுத்ததா கதையை எப்படி கொண்டு போவாங்கன்னா, அடுத்து அவங்க தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போவாங்க. அங்க போய் அவங்க தங்கச்சிக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து எல்லாமே என் தங்கச்சி தான் அப்படின்னோடனே, எல்லாமேனா உங்களுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருங்க அப்படின்னோடனே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஒன்றும் யோசிப்பாரு நம்ம தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். ஒரு செகண்ட் தான் யோசிப்பாரு. அதுக்கப்புறம் ஓகே எல்லாமே என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க.